வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டப்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டப்பிளாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன்னு வைங்களேன். நார்மலாக அப்படி டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தோன்னா அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் தான். அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். அது ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்போம். அதை டப்பிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டப்பிள் ஆஃப் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் என்னவாயிரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பைத்தான்கிற ஸ்ட்ரிங் ஒவ்வொரு லெட்டராக ஸ்ப்ளிட் ஆகி ஆக்சுவலாக இப்போ என்னவாயிடுச்சுன்னா டப்பிள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன தான் பார்க்குறோம் அப்படின்னா டப்பிளில் மிஸ் ஆன சில கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஓகே, சில கமெண்ட்ஸ் மட்டும் பைத்தான்லேயும் லிஸ்ட்லேயும் உள்ள ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நான் மிஸ் பண்ண கமெண்ட்ஸை மட்டும் இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரிங்கை டப்பிளாக மாற்றுறோம் அப்படின்னா அது பாசிபிள். நமக்கு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு டைரெக்டாக என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் டப்பிளில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங் உங்களுக்கு மல்டிபிள் டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி அதாவது டப்பிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது எத்தனை தடவை வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், டைரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அத்தனை தடவை வந்துடும். சரி, ஏற்கனவே சொல்லிருக்கோம் சிங்கிள்டன் எலிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக என்ன பண்ணணும், டப்பிளில் ஒரு கமா போடணும். இப்போ இதை 3 தடவை நான் பிரிண்ட் பண்ணணும்னு வைக்கிறீங்களா, இன்ட்டு 3 அப்படின்னு சொன்னேன்னா இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா 3 டைம்ஸ்க்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதாவது 3 டைம்ஸ்க்கு போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னு வைங்களேன், என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் 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 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்று அதை எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அத்தனை தடவை என்ன பண்ணும் வரும். இந்த கமா போடலை அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், கோடு எக்ஸிக்யூட் பண்ணா தெரியும். கமா போட்டால் தான் அது வந்து அதை டப்பில் கன்சிடர் பண்ணும். கமா போடாமல் நான் போடுறேன்னு வைங்களேன், அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஓகே, தேங்க்ஸுங்கிற அந்த ஸ்ட்ரிங்கே சொல்கிறேன், இன்ட்டு 3 டைம்ஸ் சொல்கிறேன்னு வைங்களேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்டிஆரை பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்க, தேங்க்ஸ் 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 சொல்லி எல்லாமே சேர்ந்தே இருக்கும். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணோம் 3 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால அது ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் ஆகிருக்கும். அதே இது டப்பிள்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், கமா கமா போட்டு கரெக்டாக டப்பிள்ஸோட ஐட்டம்ஸ் எலமெண்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது ஸ்ட்ரிங் 3 டைம்ஸ், இது டப்பிள்ஸ் 3 டைம்ஸ். அப்போ கமா போடலை அப்படின்னா அது என்னவாயிரும், ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். ஓகே, ஸ்ட்ரிங்காக தான் என்ன ஆகும், கன்சிடர் ஆகும். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கமா போட்டுருங்க. சிங்கிள்டன் எலிமெண்ட் எப்போல்லாம் போடுறீங்களோ அப்போல்லாம் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் ரெண்டு டப்பில் நீங்கள் கம்பேர் பண்ண நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ T1 ஒரு டப்பிள் சொல்கிறேன், அதில் இருக்கிற எலமெண்ட்லாம் 4 5 6 7 3 இதெல்லாம் வந்து என்னோட T1 அப்படிங்கிற டப்பிள். என்னோட T2ன்னு ஒரு டப்பிள் சொல்கிறேன், இந்த டப்பிள்லையும் 1 4 3 2 இப்படின்னு சொல்லி ஒரு 4 எலமெண்ட் கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். இப்போ கம்பேர் பண்ணுறேன்னு வைங்களேன், ரெண்டு டப்பிள்ஸையும் கம்பேர் T1 T2 T1 T2 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டப்பிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா T1 T2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், சாரி. ஓகே, இந்த வேர்ஷனில் சிஎம்பி நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அங்கே சிஎம்பி போட்டிங்கன்னா ரெண்டு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா என்ன பண்ணுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இல்லைனா உங்களுக்கு
ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஆன்லைன் கம்பைலர் இருக்கும்போது இந்த வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணல சிஎம்பிங்கிற கமெண்ட். ஆனால் பை டிஃபால்ட் என்ன இருக்குது அப்படின்னா சிஎம்பி கமெண்ட் என்ன இருக்குன்னா அப்ளிகபிளாக இருக்குது. உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிஎம்பி கமெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இப்போது T1ல இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். T1ல 4 5 6 7 3 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T4 அப்படின்னு ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த டப்பிளில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் ஜாவா அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் இந்த 2 டப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்கார்டினேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு நம்பரும் இருக்கிற அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்கார்டினேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பைத்தான் டப்பிள் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டையும் என்ன பண்ண முடியும், கன்கார்டினேட் பண்ண முடியும். அதாவது ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும், நம்பர்னா நம்பரில் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா, தென் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் வைங்களேன். மின் ஆஃப் அப்படின்னு சொல்லி இப்போ T1 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். T1ல எது மினிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதை மாதிரி மேக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணும், மேக்ஸிமம் என்னவோ அதை என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ மின் மேக்ஸ் கமெண்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் உள்ள ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். லிஸ்ட்டில் எலமெண்ட்டை சார்ட் பண்ணணும்னு வைங்களேன். 2 வேலை சார்ட் பண்ணலாம். ஒன்று SORT அப்படின்னு ஒரு மெத்தட், இன்னொன்று சார்ட்டட் அப்படின்னு ஒரு மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன் சார்ட்டு. இந்த லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டையர் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இந்த SORT மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா, சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒரிஜினல் லிஸ்ட்டையும் என்ன பண்ணிடும், சேஞ்ச் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஆனால் நீங்கள் சார்ட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட்டடுங்கிறது ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஒரு காப்பி எடுத்துக்கும். காப்பியை தான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். இப்போ S1 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ், அதாவது அன்சார்ட்டட் ஐட்டம்ஸ். ஓகே, எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்குது, அன்சார்ட்டடாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல சார்ட்டட் யூஸ் பண்ணுறேன். S2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார்ட்டட் எலமெண்ட் தான், இங்கே இருக்கிற எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறோம். S1ல எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். S2ல என்ன பண்ண போகிறேன், இதை சார்ட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம், அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற எலமெண்ட்டை என்ன பண்ணாது, சேஞ்ச் பண்ணாது. ஓகே, பேஸில் இருக்கிறது என்ன பண்ணாது, சேஞ்ச் பண்ணாது. ஓகே, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா, இப்போ S1 S2 ரெண்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். S1 டிஸ்பிளே பண்ணுவோம். முதல்ல நம்ம கொடுத்த 4 2 5 6 1 அதே ஆர்டரில் தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா S2வை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது சார்ட்டட் ஆர்டருக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்னா சார்ட்டட் அந்த ஜென்ரல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் லிஸ்ட் என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா, ஆனால் த சேம் டைம் நீங்கள் சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ S3 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த S3 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பாஸ் பண்ணுறேன், அன்சார்ட்டட் எலமெண்ட். இங்கே எல்லா எலமெண்ட்டும் என்ன இருக்குது, அன்சார்ட்டடாக இருக்குது. இப்போ சார்ட்டுங்கிறது லிஸ்ட்டோட மெத்தடு. அதை எப்படி கால் பண்ணுறேன்னு பாருங்களேன், ஆப்ஜெக்ட் டாட் சார்ட். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சொல்கிறேன். சார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன். S3ல எலமெண்ட் எப்படி இருக்குன்னா 5 3 6 5 அப்படிங்கிறது தான் நம்மளோட எலமெண்ட் இருக்குது. இப்போ சார்ட் பண்ணணும்னு வைங்களேன், இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டையே சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இதுதான் சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த சார்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. நமக்கு S1 ஏற்கனவே மேலே பார்த்தோம் அப்படி தானே. S1 எப்படி இருக்குன்னா 4 2 5 6 1 அப்படின்னு இருக்குது.
இங்கே என்ன சொல்லலாம்னா இப்போ எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும்னு வைங்களேன், இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் தான் சார்ட் பண்ணி கொடுக்கும், சார்ட்டட் ரெண்டு மெத்தடும். அதே இது நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆர்டரை சேஞ்ச் பண்ண முடியும். அங்கே என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, சாரி, கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்போ S1 டிஸ்பிளே பண்ணி பாருங்க, நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ S1ல எலமெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா சேஞ்சே ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. S1ல பாருங்க 4 2 5 6 1 அப்படின்னு இருந்துச்சு. நான் எப்போ அதை சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இந்த சார்ட் மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? தென் பைத்தானோட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இப்போ A ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறேன், அதே மாதிரி B ஈக்குவல் டு 20ன்னு சொல்கிறேன்னு வைங்களேன், மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும்னா கொஞ்சம் டெம்பரரி ஸ்டெப்ஸ், அதாவது டெம்பரரி வேல்யூஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் பைத்தானில் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக இது ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால ரெஃபரன்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். A கமா B ஈக்குவல் டு B கமா A. அதுக்கு என்ன மீனிங்னா பியில் இருக்க வேல்யூ ஏக்கும், சரி, பியோட ரெஃபரன்ஸ் ஏக்கும் ஏயோட ரெஃபரன்ஸ் பிக்கும் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ ஏயில் 10 இருந்துச்சு, இப்போ என்ன இருக்கணும், 20 இருக்கும். அதே மாதிரி பியை டிஸ்பிளே பண்ணுறேன்னு வைங்களேன், ஏற்கனவே என்ன இருந்துச்சு, 20 இருந்துச்சு, ஆஃப்டர் திஸ் ஸ்வாப்பிங் அது என்ன ஆயிரும், 10 ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் நான் லிஸ்ட்லேயும் டப்பிள்ஸ்லேயும் சொல்லாத சில கமெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.